ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மெஹந்தியில் சின்ன சின்ன டிப்ஸு கற்றுக்க போகிறோம். அதாவது சின்ன சின்ன எலமெண்ட்ஸ், சின்ன டாட்ஸை வச்சு ஃப்ளவர் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கற்றுக்க போகிறோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு மாடலை இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கடுத்த மாடலாம் கற்றுக்க முடியும். இப்போது வந்து சுற்றில ஒரு டாட் வச்சு 4 டாட் வச்சு கோடு இருக்கிறது ஒரு டிசைன் ஆயிடுது. ஒரு புள்ளி வச்சு சுற்றிலும் குட்டி குட்டி புள்ளியாக வைக்கிறது ஒரு டிசைனாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேவ் அப்படின்னா நம்ம ஹார்ட்டின் வந்து வேவ் வச்சு போட போகிறோம். ஒரு டாட் வச்சு லைட்டாக இழுக்கிறோம். நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க. டாட் வச்சு லைட்டாக நம்ம இழுக்கிறோம். அது வந்துட்டு ஒரு டாட் ஹார்ட்டின் மாதிரியே வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேவ் டிசைன் பார்க்க போகிறோம். நம்ம லீஃப் மாதிரி போடுறது, டாட் வச்சு லீஃப் மாதிரி போடுறது, டாட் வச்சு கோடு இழுக்கிறது, இதெல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பிங்கரில் போடுறதுனால இந்த மாதிரி டிசைன்லாம் வரும். இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். போடுற எல்லா டிசைனுமே ரொம்ப குட்டி குட்டி டிசைனாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வரும். நானும் பழகிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா மெஹந்தி கற்றுக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு 2000-3000 செலவழித்து பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் நான் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டு இருக்கும் போதே ஏன்னா நான் படித்ததை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கிறது வந்து பின்னாடி நிறைய டிசைன் போடுறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யானையோட தந்தம், ஃபேஸுக்கு மூக்கிலேருந்து வாய் வரைக்கும் வரைகிறது எப்படிங்கிறத கொஞ்சம் கற்றுருக்கோம். இதே ஃபாலோ பண்ணி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு மெஹந்தி வந்து நம்மளால் போட முடியுங்கிறத நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டே வரேன். நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா முன்னாடி பார்த்து அதை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.